ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலார்ஜுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். சொர்க்க வாழ்வு மற்றும் மோட்சம் தரும் வைகுண்ட ஏகாதேசி 2025ஆம் ஆண்டு பெருமாளுடைய அருளை பெற இந்த 5 விஷயங்களை மட்டும் பண்ணுங்க. ஏகாதேசி சமையல்ல இந்த 3 காய் கட்டாயம் சேர்க்கணும். வைகுண்ட ஏகாதேசி என்று இந்த 3 பொருள் வாங்கி வீட்டில் வைத்தால் பல தலைமுறை பாவம் தீரும், வீட்டில் செல்வம் சேரும். வைகுண்ட ஏகாதேசி அப்படின்றது பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாள். இந்த நாளில் சில குறிப்பிட்ட எளிமையான பரிகாரங்களை வீட்டில் இருந்தபடியே நாம் செய்கிறது மூலமாக பெருமாளுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும். வைகுண்ட ஏகாதேசி இன்னைக்கு குறிப்பிட்ட இந்த 5 விஷயங்களை செய்கிறதுனால அளவில்லாத நன்மைகளும் செல்வ செழிப்பும் ஏற்படும் அப்படின்றது நம்பிக்கை. இங்கே சொல்லப்பட்ட இந்த முறைகளை பார்த்தீங்கன்னா விரதம் கடைபிடிப்பவர்களும் சரி, ஏதோ ஒரு சூழ்நிலையினால வைகுண்ட ஏகாதேசி விரதம் கடைபிடிக்காதவர்கள் கூட இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளையும் இங்கே சொல்லப்பட்ட குறிப்பிட்ட சில விஷயங்களையும் செய்து பாருங்க. நிச்சயமா பெருமாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படி வைகுண்ட ஏகாதேசி நாளில் என்னென்ன விஷயங்களை நாம் செய்யணும், ஏகாதேசி சமையலில் எந்த 3 காய்கள் கட்டாயம் சேர்க்கணும், அது குறித்த ஆன்மீக தகவலையும், அது கூடவே பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதேசியோட பெருமைகள் குறித்தும், வைகுண்ட ஏகாதேசி விரதம் கடைபிடிக்கக்கூடிய சரியான முறை குறித்தும், கண்விழிக்க வேண்டிய நாள் குறித்தும், விரதம் நிறைவு செய்யக்கூடிய முறை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் மட்டும் இந்த சொர்க்கவாசல் திறப்பு ஏன் முக்கியம் வாய்ந்ததாக சொல்லப்படுது, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன, இப்படி வைகுண்ட ஏகாதேசி பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை முழுவதுமாக பாருங்க, தகவல் முழுவதுமாக தெரிஞ்சுக்கிறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. 2025ஆம் ஆண்டோட இறுதி ஏகாதேசியா வைகுண்ட ஏகாதேசி வந்திருக்கு. வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஏகாதேசிகளில் ஒன்றான மார்கழி மாத வளர்பிறை ஏகாதேசியான வைகுண்ட ஏகாதேசி இந்த வருடம் டிசம்பர் 30ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அமைந்திருக்கு. 2025ஆம் ஆண்டோட துவக்கத்தில் ஏற்கனவே ஒரு வைகுண்ட ஏகாதேசி நிறைவடைந்து விட்ட நிலையில் இந்த வருடத்தோட இறுதியாகவும் மற்றொரு வைகுண்ட ஏகாதேசி விரத நாள் அமைஞ்சிருக்கு. இந்த ஏகாதேசி புத்ரதா ஏகாதேசி அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதேசியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு இரவு முழுவதும் கண்விழித்து உபவாசமாக இருந்து பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் அதிகரிக்கும். அதோடு வேண்டிய வரங்களும் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் வைகுண்ட பதவியும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த நாளில் இரவு முழுவதும் கண்விழித்தும் உபவாசம் இருந்து விரதம் இருக்க முடியாதவங்க மிக எளிமையான முறையில் பக்தியோட பெருமாளை வழிபாடு செய்தால் பெருமாளுடைய அருள் முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அப்படி பெருமாளுடைய அருளை பெற வைகுண்ட ஏகாதேசி என்று நாம செய்ய வேண்டிய முக்கியமான 5 விஷயங்கள் குறித்ததை தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம். வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுடைய சிலை அல்லது பெருமாளுடைய சிலை, ஏதாவது பெருமாளுடைய உருவச்சிலை உங்க வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த சிலைக்கு பஞ்சாமிர்தம், அதாவது பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செய்வது, நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் வச்சுக்கலாம், அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷம். அப்படி சிலை இல்லாதவர்கள் பெருமாளுக்கு இந்த பஞ்சாமிர்தத்தை நைவேத்தியமாக படைத்து நாம் வழிபாடு செய்யலாம். இது தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா வெற்றிலையில் மந்திரம் எழுதி சமர்ப்பிக்கணும். ஒரு வெற்றிலை எடுத்துக்கிறங்க. அந்த வெற்றிலையில் ஓம் விஷ்ணுவே நமக அப்படின்னு எழுதி அதை பகவான் விஷ்ணுவோட பாதங்களில் வைத்து வழிபாடு செய்யுங்க. பூஜைக்கு அப்புறமா அந்த வெற்றிலையை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பெட்டி அல்லது நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பீரோவில் இதை வச்சுட்டீங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பசுவுக்கு நாம் தானம் கொடுக்கணும், உணவு கொடுக்கணும். மகாவிஷ்ணுவுக்கு வாழைப்பழம் படைத்து வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பசுமாட்டுக்கு நெய் தடவின ரொட்டி அல்லது வெல்லம் கொடுக்கலாம். இது உங்கள் குழந்தைகளுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு
அப்படின்றது நம்பிக்கை. அடுத்ததா துளசி வழிபாடு. அதாவது வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு மாலை நேரத்தில் துளசி செடிக்கு பக்கத்தில் நெய் தீபம் ஏற்றி வைத்து துளசி செடியை 7 முறை வலம் வரணும். துளசி இலைகளின் மீது ஸ்ரீ அப்படின்னு எழுதி மகாவிஷ்ணுவுக்கு அர்ப்பணிப்பு செய்வது வீட்டில் செல்வ செழிப்பை உண்டாக்கும் அப்படின்றது நம்பிக்கை. பெருமாளுக்கு இந்த நாளில் துளசியால் அர்ச்சனை செய்வதும் துளசியால் மாலை கட்டி போடுவதும் மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதனால பெருமாளுடைய அருளும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா அரச மரத்தடியில் தீபம் ஏற்றணும். மாலை நேரத்துல அரச மரத்தடியில நல்லெண்ணெய் அல்லது கடுகு எண்ணெயில தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை இந்த நாள்ல நாம உச்சரிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையுமே நீக்கி நேர்மறையான மாற்றங்களை கொண்டு மன அமைதியை கொடுக்கும் அப்படின்றது நம்பிக்கையா சொல்லப்படுது. அடுத்ததா வைகுண்ட ஏகாதேசி விரதத்துடைய மகிமை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். மற்ற அனைத்து ஏகாதேசிகளை விட மிகவும் சிறப்பு மிக்க விரதமாக இந்த ஏகாதேசி விரதம் சொல்லப்படுது. இதனுடைய முழுமையான சிறப்பு மகிமைகள் பற்றி தெரியாமலேயே பல பேரும் இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இதனுடைய சிறப்புகளையும் இப்படிப்பட்ட உன்னதமான விரதம் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த விரதத்தை கடைபிடித்தா அதனுடைய முழு பலனையும் நம்மளால பெற முடியும். தேவலோகத்தில் வாழக்கூடிய தேவர்களுக்கு தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை பகல் பொழுதாகவும் ஆடியிலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இரவாகவும் சொல்லப்படுது. இதுல பகலை உத்தராயணம் அப்படின்னும் இரவை தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில மார்கழி மாதம் தேவலோகத்தில் விடியற் காலை, இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். மார்கழி மாதம் தேவர்களுடைய உஷா காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாலை நேரமா இருக்கிறதுனால வைகுண்ட வாசல்கள் திறந்தே இருப்பதால் பகவான் அதன் வழியா வெளியே காட்சி தரக்கூடிய நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதேசி திருநாள். வருஷத்துக்கு 24 ஏகாதேசிகள் வருது. இதுல மார்கழி வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசியான வைகுண்ட ஏகாதேசி மிகவும் சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது. வைகுண்ட ஏகாதேசிய மோட்ச ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. வைகுண்ட ஏகாதேசியில விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்தா பாவங்கள் நீங்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அதை தாண்டி இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதத்துக்கு எத்தனையோ மகிமைகள் உள்ளது. அதையே நாம இங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை பார்வதி தேவி மிகச்சிறந்த விரதம் எது அப்படின்னு பரமேஸ்வரனுக்கிட்ட கேட்குறாங்க. தேவி, ஏகாதேசி விரதமே விரதங்களில் சிறந்தது. இந்த விரதம் பாவங்களை போக்கக்கூடிய விரதம். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள். 30 முக்கோடி தேவர்களும் இந்த விரதத்தை அனுசரித்து விஷ்ணுவோட அருளை பெறுவதால் இவ்விரதத்துக்கு வைகுண்ட முக்கோடி ஏகாதேசி அப்படின்ற சிறப்பு பெயர் உண்டு. ஏகாதேசி நாளில் உணவு இல்லாமல் உபவாசம் இருப்பவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு முக்தி பெற்று மோட்சக்கதியை பெறுவார் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட எடுத்து சொல்றாரு. வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடக்கும். இந்த விழா அதிகாலை வேளையில நடக்கும். இதுல மக்கள் பலரும் கலந்துக்கிட்டு இறைவனுக்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளை கண்டுகளித்து சொர்க்க வாசலோட வழியா வெளியில வருவாங்க. இந்த வழிபாட்டை கடைபிடிக்கிறது மூலமா தீராத நோய்கள் தீரும், சகல செல்வங்களும் கிடைக்கும், பகைவர்கள் நீங்குவார்கள் மற்றும் முக்திக்கான வழியும் நமக்கு கிடைக்கும். ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க சகல சௌபாக்கியங்களையும் அடைவர். எல்லையற்ற பலன்களை வைகுண்ட ஏகாதேசி விரதம் தருவதனால இந்த விரதம் மிகவும் சிறப்பானதா சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஏகாதேசி விரதத்தை நாம எந்த முறையில கடைபிடிக்கணும், எந்த நாள்ல விரதத்தை நிறைவு பண்ணணும், அது குறித்த தகவலை நம்ம பார்க்கலாம். பக்தனுக்காக பெருமாளே இறங்கி வந்த நாள் தான் வைகுண்ட ஏகாதேசி திருநாள். அதனால இந்த நாளில் பக்தியோட மனமுருகி பெருமாளுக்கிட்ட விரதம் இருந்து வேண்டினா வேண்டியது அனைத்தும் கிடைக்கும். பெருமாளின் அருளால் பிறக்க இருக்கும் 2026ஆம் ஆண்டு சிறப்பான செழிப்பான ஆண்டாக நமக்கு அமையும். வைகுண்ட ஏகாதேசி அப்படின்றது பெருமாளுடைய அருளை பெறுவதற்கான உன்னதமான நாள். பொதுவாக இந்த விரத முறை அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு முறை நான் இங்க சொல்லிடுறேன். ஏற்கனவே நிறைய பேர் விரதம் கடைபிடிச்சிட்டு இருப்பீங்க. தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவு மறுபடியும் நான் சொல்றேன். பொதுவாக ஏகாதேசி விரதம் அப்படின்றது 3 நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம். அதாவது தசமி திதியில துவங்கி ஏகாதசி முழுவதும் முழு உபவாசமாக விரதம் அனுஷ்டித்து 3ஆம் நாளான துவாதசி அன்னைக்கு பாரணை செய்து
விரதத்தை வந்து நிறைவு பண்ணணும். ஏகாதேசி அன்னைக்கு தண்ணீர் கூட குடிக்காமல் சில பேர் விரதம் வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே தண்ணீர் குடிப்பதாக இருந்தாலும் துளசி தண்ணீர் மட்டுமே குடித்து விரதம் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க முடியாதவங்க அரிசியால் செய்யப்பட்ட உணவுகளை வந்து தவிர்த்து மற்ற பழங்கள், பால் இதை வந்து சாப்பிட்டு விரதம் வந்துட்டு இருக்கலாம். எளிமையான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக சொல்லப்படுது. இந்த வருடம் டிசம்பர் 29ஆம் தேதி அதிகாலை 4:42 வந்து துவங்கி டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 3:50 வரைக்கும் தசமி திதி வந்துட்டு இருந்தது. ஏகாதேசி திதியானது டிசம்பர் 30ஆம் தேதி காலை 3:51 வந்து துவங்கி டிசம்பர் 31ஆம் தேதி அதிகாலை 1:34 வரைக்கும் ஏகாதேசி திதி வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி துவாதசி திதி டிசம்பர் 31ஆம் தேதி அதிகாலை 1:35 வந்து துவங்கி அன்று இரவு 11:16 வரைக்கும் துவாதசி திதி வந்துட்டு இருக்கு. இதனால டிசம்பர் 30ஆம் தேதி என்று வைகுண்ட ஏகாதேசியா கணக்கில் வந்து எடுத்துக்கிட்டு விரதம் வந்து இருப்பாங்க. டிசம்பர் 29ஆம் தேதி அன்று இரவே விரதத்தை வந்து துவங்கிடணும். தசமி திதி அன்னைக்கு இரவு உணவை வந்து தவிர்த்து இந்த விரதம் வந்து இருக்கணும். வைகுண்ட ஏகாதேசி தினமான டிசம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை ஸ்ரீரங்கத்தில் அதிகாலை 4:30 மணி முதல் 5:30 மணிக்குள்ள சொர்க்கவாசல் திறப்பு வந்து நடந்தது. இந்த நிகழ்வை கண்டு தரிசனம் செய்த பிறகு அப்படியே பெருமாள் நினைவிலேயே பகல் முழுவதும் உபவாசமாக இருந்து விரதத்தை வந்து தொடரணும். டிசம்பர் 30ஆம் தேதி அன்று இரவு தான் நாம் கண் விழிக்கணும். கண் விழிச்சிட்டு டிசம்பர் 31ஆம் தேதி அன்னைக்கு காலை பலவிதமான காய்கறிகளை சேர்த்து முக்கியமாக இந்த 3 காய்கள் நாம் ஏகாதேசி விரத சமையலில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அது என்ன காய்கறிகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் இந்த 3 காயும் அவசியம் ஏகாதேசி சமையலில் வந்துட்டு இருக்கணும். பொதுவாக ஏகாதேசி சமையலில் 21 வகையான காய்கறிகள் சேர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக இந்த 3 காய்கறிகள் வந்து இடம்பெறணும். இதெல்லாம் வந்து சேர்த்து நாம் சமையல் செய்து வடை பாயசத்தோடு உணவு வந்து சமைத்து பெருமாளுக்கு தளிகையிட்டு நைவேத்தியமாக இலை போட்டு உணவு வந்து படைக்கணும். அதன் பிறகு 2 பேருக்காவது நாம் உணவு வந்து தானம் வந்து கொடுத்துட்டு காலை 8 மணி அல்லது 9 மணிக்கு பிறகு உணவு சாப்பிட்டு நாமும் விரதத்தை வந்து நிறைவு வந்து பண்ணிக்கலாம். வைகுண்ட ஏகாதேசியான இன்றைய தினம் இரவு கண் விழிப்பதற்கான வழிமுறைகள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இரவு கண் விழிப்பதற்காக மொபைல் ஃபோன் பார்க்குறது, சினிமா பார்க்குறது, விளையாட்டு விளையாடுறது, வீண் அரட்டை அடிக்கிறது இதெல்லாம் நாம் வைகுண்ட ஏகாதேசி நாளில் இரவு கண் விழிக்கும் போது செய்யக்கூடாது. இதனால் எந்த பலனும் வந்து கிடைக்காது. இரவு முழுவதுமே பெருமாளுடைய பெருமைகளை போற்றக்கூடிய 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் வந்து பாடலாம். ராமாயணம், மகாபாரதம் இதுவும் வந்து படிக்கலாம். ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து எழுதலாம். பெருமாளுடைய கதைகளை வந்து படிக்கலாம், இல்லைன்னா வந்து கேட்கலாம். இப்படி பெருமாளுடைய நினைவிலேயே இருந்து சொர்க்கவாசலை அடைவதற்கு தகுதியானவர்களாக நம்மை மாற்றிக்கொண்டிருந்தால் மட்டுமே பெருமாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதோட வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருந்த முழு பலனையும் நம்மளால் வந்து பெற முடியும். அதோடு நாம் விரதம் வந்து நிறைவு செய்ததுக்கு அப்புறமா, அதாவது அடுத்த நாள் விரதம் நிறைவு செய்ததுக்கு அப்புறமா அன்றைய தினமும் பகல் நேரத்தில் நாம் வந்து தூங்கக்கூடாது. அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய 21 தலைமுறை பாபம் வந்து நீங்கி 16 வகையான செல்வமும் சேர வைகுண்ட ஏகாதேசி நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன, அது குறித்த தகவலையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வருடம் வைகுண்ட ஏகாதேசி செவ்வாய்க்கிழமையில் வருவதனால முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உகந்த துவரம் பருப்பை கொஞ்சமாவது வாங்கி வந்து வீட்டில் வந்து வைங்க. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானுக்கு துவரம் பருப்பு படைத்து வழிபாடு செய்தால் கடன் தொல்லைகள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து தீர்ந்து செல்வம் பெருகும் அப்படின்றது வந்து நம்பிக்கை. இதனால் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட தோஷங்கள் விலகி நன்மைகள் வந்து அதிகரிக்கும். அடுத்ததாக வாங்க வேண்டிய 2வது பொருள் வந்து பார்த்தீங்கன்னா துளசியை கொஞ்சமாவது இந்த நாளில் வீட்டில் வந்து வாங்கி வைக்கணும். கடையில் கிடைக்கல அப்படின்னா யாருடைய வீட்டிலேயாவது 5 ரூபாய் கொடுத்தாவது துளசி வந்து வாங்கி வைங்க. இலவசமாக மட்டும் வாங்கி வைக்காதீங்க. இந்த நாளில் துளசி இலைகளை வாங்கி வந்து வீட்டில் வைத்தா அந்த பெருமாளே உங்களுடைய வீட்டில் இருப்பதற்கு வந்து சமம். வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தீமைகள், வறுமை இது அனைத்துமே வந்து நீங்கி செல்வ செழிப்பு வந்து ஏற்படும். இந்த நாளில் 3வதாக வாங்க வேண்டிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம். மாதுளம்பழத்தை வாங்கி வீட்டில் வந்து வைக்கணும். ஏன்னா மாதுளம்பழம் பெருமாளுக்கு மிகவுமே வந்து பிடித்த பழம். இந்த பழத்தை பெருமாளுக்கு நைவேத்தியமாக வந்து படைக்கணும். அதுக்கப்புறமா அந்த பழத்தை
யாருக்காவது தானமாக வந்து கொடுத்துடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுடைய பல தலைமுறை பாவம் வந்து நீங்கும். வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி, செல்வ வளம், மங்களங்கள் நிறையும் அப்படின்றது நம்பிக்கையாக வந்து சொல்லப்படுது. அடுத்ததாக வைகுண்ட ஏகாதசி நாளில் சுத்தமான தேன் வந்து கிடைத்ததுன்னா அதை வாங்கி வந்து வீட்டோட பூஜை அறையில் வைங்க. பெருமாளுக்கு தேன் படைத்து வழிபாடு செய்தால் அவருடைய முழுமையான அருள் வந்து கிடைக்கும். முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி வாழ்க்கையில இனிமை நிறையும். தேன் கலந்த பஞ்சாமிர்தம் படைத்து வழிபாடு செய்தால் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கையாக வந்து சொல்லப்படுது. வைகுண்ட ஏகாதசி நாள் அப்படின்றது தவறவிடக்கூடாத மிக உன்னதமான புண்ணியம் தரக்கூடிய விரத நாள். இந்த நாளில் இந்த அனைத்து பொருள்களை வாங்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, ஏதாவது 3 பொருளை வாங்கி வந்து அதை உங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்தால் வந்து போதும். பெருமாளுடைய அருள் நிச்சயமாக வந்து கிடைக்கும். அதோடு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நம்மளால் வந்து காண முடியும். குறையாத செல்வமும் நிறையும் அப்படின்றது அதிநம்பிக்கையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் சொர்க்கவாசல் திறப்பு எதனால் உருவானது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன அப்படின்றத நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். விஷ்ணு பகவான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவருடைய 2 காதிலிருந்து மது, கைடபர் அப்படின்ற 2 அசுரர்கள் வந்து தோன்றினாங்க. அந்த இருவருமே தேவர்களை மிகவும் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த அசுர சகோதரர்களை அடக்க முடியாமல் தேவர்கள் திணறி போகிறாங்க. விஷ்ணுவோட சக்தியால் உருவான இந்த அசுரர்களை விஷ்ணு பகவான் ஒருவரை அடக்க முடியும் அப்படின்ற முடிவில் பகவானுக்கிட்ட தேவர்கள் வந்து முறையிட பெருமாள் மது, கைடபரோட போர் வந்து பண்ணுறாரு. ஸ்ரீ நாராயணன் கிட்ட யுத்தம் செய்ய முடியாமல் அவர்கிட்ட சரணடைந்தாங்க. பகவானே, தங்களுடைய சக்தியால் நாங்கள் உருவானதால் எங்களுக்கு நீங்கள் கருணை காட்ட வேண்டும் அப்படின்ற பணிவா கூறி வைகுண்டத்தில் பெருமாளோட இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றார்கள் இந்த அசுர சகோதரர்கள். தங்களை போல் பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் அப்படின்னு எண்ணி அசுரர்களாக இருந்தாலும் நல்ல மனதோட பெருமாளுக்கிட்ட வேண்டுதல் வந்து வைக்கிறாங்க. இந்த அசுரர்களுக்காகவே சொர்க்கவாசல் வந்து திறக்கப்பட்டது. எம்பெருமானை தாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்தில், அதாவது மனித வடிவம் தாங்கள் வெளிவரும் போது தங்களை தரிசிப்பவர்களுக்கும் தங்களை பின்தொடர்ந்து வருபவர்களுக்கும் அவர்கள் தெரிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள் யாவும் நீங்கி அவர்களுக்கு முக்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து அந்த 2 பேருமே வந்து கேட்டுக்கிறாங்க. இறைவா, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உங்களை தரிசிக்கக்கூடிய அனைவருக்கும் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிறாங்க. அதனை இறைவனும் வந்து ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராண கதை வந்து சொல்லுது. மற்றொரு புராண கதையின் படை பிரம்மதேவனை தன்னுடைய நாபிக்கமலத்திலிருந்து படைத்தார் திருமால். இறைவனின் உடலிலிருந்து வெளிப்பட்டதை நினைத்து பிரம்மனுக்கு அகங்காரம் ஏற்பட்டது. அதே நேரம் திருமாலுடைய காதுகளிலிருந்து 2 அசுரர்கள் வந்து வெளிப்பட்டனர். அவர்கள் இருவரும் அகங்காரத்தில் இருந்த பிரம்மனை கொல்ல முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய திருமால், பிரம்மனை கொல்ல வேண்டாம், உங்களுக்கு வேண்டிய வரத்தை நான் தருகிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதை கேட்ட அசுரர்கள் இருவரும், நீ என்ன எங்களுக்கு வரம் கொடுப்பது, நாங்களே உங்களுக்கு வரம் தருகிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவர்களின் அறியாமையை நினைத்து சிரித்த திருமால், சரி, இப்படி அகங்காரம் கொண்ட நீங்கள் என்னால் வதம் செய்யப்பட வேண்டும், அதன் பிறகு ராட்சசர்களாகவே பிறக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அசுரர்கள் வந்து திகைத்து போறாங்க. தங்களுடைய அறியாமையை எண்ணி வருத்தம் வந்து அடைகிறாங்க. இறைவா, எங்களுக்கு இந்த தண்டனை வேண்டாம், உங்களோடு நாங்கள் 1 மாத காலம் போரிட வேண்டும், அதன் பிறகு வதம் செய்யப்பட்டு சித்தியடைய வேண்டும் அப்படின்னு திருமாலுக்கிட்ட வேண்டுதல் வந்து வைக்கிறாங்க. அவங்களுடைய வேண்டுதல் படியே அசுரர்களோடு போரிட்ட திருமால் இறுதியில் அவர்களை வதம் செய்தார். வதம் செய்யப்படும் போது, இறைவா, தாங்கள் வசிக்கும் பரமபதத்தில் நாங்களும் நித்தியம் வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு அசுரர்கள் வந்து வேண்டுதல் வந்து வைக்கிறாங்க. அதன்படி அவர்கள் இறந்த பிறகு மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு வைகுண்டத்துல வடக்கு வாசலை திறந்த திருமால் அதன் வழியாக அவர்களை உள்ளே அனுமதித்தார். அங்கே ஆதிசேஷன் மீது அருள் புரியும் அனந்தனின் திவ்யமங்கல வடிவை கண்டு அசுரர்கள் இருவரும் ஆனந்தம் அடைந்தாங்க. அதுக்கப்புறமா தங்களுக்கு கிடைத்த இந்த பெரும் பேரு உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைத்த அவர்கள், இறைவா, வைகுண்ட ஏகாதசி அன்று உங்களை தரிசிக்கும் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அதை இறைவனும் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு இன்னொரு புராண கதை வந்து சொல்லுது. வைகுண்ட ஏகாதசி தினத்துல நம்ம வீட்டுல விரதம் இருந்து வழிபாடு செய்யறது கூட பெருமாள் கோவில்கள்ல சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில கலந்துகிட்டா இவ்வுலக வாழ்வு செழிப்படையும், மறுமை வாழ்வும் மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையும். ஏகாதசி நன்னாளில் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை வந்து உச்சரித்து பெருமாளை தரிசித்தா பாவங்கள் நீங்கி ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் வந்து பெறலாம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்தோ கண் விழித்தோ விரதம் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் கூட நாராயண நாமத்தை மனதார சொன்னால் பெருமாளுடைய அருள் வந்து கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசி விரதம் கடைபிடித்த புண்ணிய பலன் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த நாளில் பெருமாளுக்கு துளசி தாமரை படைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புக்குரியதா சொல்லப்படுது.
இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த வைகுண்ட ஏகாதேசி விரத நாளில் அனைவருமே பெருமாளை வழிபாடு செய்து பெருமாளுடைய அருள் பெறலாம். அது கூடவே இந்த விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறீங்க, இன்றைய தினம் யாரெல்லாம் இரவு கண் விழிக்க போறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் வழிபாட்டு முறைகள் எப்படி இருந்தது, அதே போல் சொர்க்கவாசல் திறப்புக்கு நீங்கள் எந்த கோவிலில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அனைவருமே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த நாள் அனைவருமே பெருமாளுடைய அருள் பெறணும். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் எம்பெருமானின் அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.